வெல்கம் ரவி. ஓ, கை கொடுக்க மாட்டியா? ஆ, உட்கார். பேங்க்கில் ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் வெங்கட் வந்தார். ரகுவோட பாடியை வேற கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி விட்டு தொலை. ஆமாம், பேங்க்குள்ள எப்படி பார்க்க போகிறோம்? ஓகே விடு. இப்போ இவனோட பேக்ரவுண்ட்லாம் என்ன, இவங்க எல்லாருக்கும் என்னென்ன வருங்கிறத சொல்லிடுறேன். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ. இவன் இம்ரான் சுத்தமாக படிக்கலை, பட்டு சிட்டிலே வளர்ந்தவங்கிறதுனால புத்திசாலி. டெக்னிக்கல் வேலை எதுவாக இருந்தாலும் இவனை யூஸ் பண்ணிக்கோ. அண்டு இவன் தான் லோகு, என்னுடைய ரைட் ஹேண்ட். இவனும் படிக்கலை, கிராமத்தில் இருந்து வந்தவன். அண்டு இம்ரான் கூட எப்படியாவது திக்கி திணறி சமாளிச்சிருவான். பட் இவனை சுட்டு போட்டால் இங்கிலீஷ் வராது. ஆனால் ஒத்த ஆளாக இருந்து 4 பேரை சமாளிப்பான். அந்தளவுக்கு பலசாலி. அதுக்கு தான் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் தான் பாண்டி, டிகிரி ஹோல்டர் அண்டு உன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். பட் அவங்ககிட்ட அடித்தடி சம்மந்தப்பட்ட வேலை மட்டும் கொடுத்துறாத, சொதப்பிடுவான். ஸோ ஓரளவுக்கு நான் இப்போ எல்லாமே உங்ககிட்ட ப்ரீஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து இவங்க எல்லாருமே நீ என்ன சொல்கிறியோ அதான் கேட்பாங்க. எப்படி? நான் வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கேன். அதான் தெரியுமே. நான் நீயா இருந்தால் விஸ்வநாத்தை பழி வாங்குறதுக்கு வேறு வழி யோசிப்பேன். ஆனால் நீ நான் இல்லையேப்பா. இங்கே பாரு, தோணன்னு பேசிகிட்டு இருக்காத. மாட்டிக்கிட்ட முடிச்சு கொடுத்துட்டு போயிரு. யாருக்கு நஷ்டம்? நான் பேசி முடிச்சோன்னே நீயே இந்த ஐடியாவை மாற்றிக்குவேன். இதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வை. ஏன்ப்பா எல்லாருக்கும் தெரியுதில்ல? சிம்பிளான ரூட்ஸ் எல்லாமே ரூல்ட் அவுட். திருடனுக்கு சவாலாக இருக்கணுன்றதுக்காகவே கட்டினது இந்த பேங்க். உள்ளே போக ஒரே வழி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு சின்ன சின்னதாக நம்ம பிளான் பண்ணுற எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கணும். ஏதாவது ஒன்று சொதப்புனா கூட நம்ம அண்ணனோட சேர்ந்து எல்லோரும் கூண்டோட மாட்டிக்குவோம். இந்த பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 50% தான் சான்சஸ் இருக்குது. ஸோ யாரா ரிஸ்க் எடுக்க போகிறீங்க? சும்மா பூச்சாண்டி காட்டுது. நாங்கள் ரெடி. ஸோ உன் பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்கா? அது 100% ஆகிறதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு. வா வாடா. நந்தினி, நந்தினி நீ விட்றா. சார் நீங்க ஏண்டா லூசு பாயலாட்ட எங்காலுக்கே ஃபோனை போட்டு பொண்ணை படுத்திருக்கியே. ஆமாம், இப்போ உன்னோட பிளான் 50-50 தானே? சரி, இப்போ மைண்ட் கேம்ஸ்லாம் விளையாடாம உன்னோட பிளான் என்னங்கிறத சொல்லு. இன்ஸ்பெக்டர் வெங்கட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்துட்டு மாட்டாமல் வெளியே வந்தப்புறம் நீ என்ன மாட்டி விட்டேன்னா? போலீஸ் வேற உன் கையில் இருக்கு. பேங்கை கொள்ளடிச்சதுக்கு மட்டும் இல்லாமல் ரகுவோட கொலைக்கும் சேர்த்து என்ன மாட்டி விட்டேன்னா? நீ கேட்குறது நியாயமான விஷயம்தான். ஏன்னா காரியம் ஆனதுக்கப்புறம் நீ எப்படி எனக்கு தேவைப்பட போகிறதில்ல. சரி, நீயே சொல்ல என்ன பண்ணலான்ட்டு. வேணா கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் மட்டுமா? 2 கோடி ரூபாய் பணம். 2 கோடி ரூபாயும் நீ எடுத்த ஃபோட்டோஸ், அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேங்க் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வேணும். நீ லாக்கர்லேருந்து எடுக்கிற பணம் நகை எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுலேருந்து எனக்கு சல்லி காசு கூட வேணும். நான் ஒன்றும் திருடன்ல. ஆனால் 2 கோடி ரூபாய் ஃபோட்டோஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வேணும். பேங்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே? இதுக்கு நீ ஒத்துக்கலன்னா என்னையும் கொண்டு நந்தினியும் கொண்டு. இதை பாரு, இதிலிருந்து நிச்சயமாக வெளியே வந்துடுவேன்ற நம்பிக்கை இல்லாமல் நான் இது பண்ணுறதா இல்லை. சரிப்பா, நீ கேட்குறது அத்தனை நான் கொடுத்துட்றேன். ஆனால் பணமா பொண்ணான்னு வர பொண்ணை யாரையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீ பாட்டுக்கு இந்த பொண்ணை எங்கேயே விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டேனா? இன்னைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் நான் கேட்டதெல்லாம் ரெடி பண்ணு. நான் ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு கேரண்டி அந்த டீல் இருக்கும். சரி டன். வெள்ளிக்கிழமை காலையில் நீ கேட்குறது அத்தனையும் ரெடியாக இருக்கும். சரியா? ஓகே.